கூட்டம் கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் ஓரிரு அறிக்கைகள் மட்டும் வந்த நிலையில் தவிக தலைவர் விஜய் தலைமையில் மாநில, மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் கூட்டம் மாமல்லபுரத்தில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் என் ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்ட தவிக நிர்வாகிகள் உரையாற்றினர். இக்கூட்டத்தில் பேசிய தவிக தலைவர் விஜய் 2026 நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை ஜனநாயக போர் என குறிப்பிட்டு பேசினார். மேலும் பேசிய அவர், நமக்கு ஏதாவது அழுத்தம் இருக்குமோ என்று நினைக்கிறீர்களா? அழுத்தமா? நமக்கா? அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி அழுத்தங்களுக்கு எல்லாம் அடங்கி போகிற ஆளா நான் என விஜய் பேசியிருக்கிறார். நம்மளுடைய இந்த அரசியல் பயணத்துல மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நான் ஏன் இதை இவ்வளவு அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, ஏதா அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? அழுத்தமா? நமக்கா? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு? அதனால அப்படியெல்லாம் நடக்காது. அதுவும் முக்கியமா நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இதன் மூலம் அழுத்தம் என விஜய் எதை குறிப்பிட்டு பேசுகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. தொடக்கத்தில் கூட்டணிக்கு வரும் கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு என்ற முழக்கத்தை விஜய் முழங்கியிருந்தார். இப்போது தமிழக வெற்றிக் கழகம் என்பது நட்பு சக்திகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தனித்து நின்று கெத்தாக வெற்றி பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய படை என குறிப்பிட்டு பேசினார். இந்த தேர்தல், இந்த கூட்டணி, இதெல்லாம் பத்தி நிறைய இந்த ஹேஷியங்கள், ஜோஷியங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? என்னப்பா இந்த விஜய் இப்பதான் வந்திருக்கிறாரு, இவரு கூட எல்லாம் யாரு வர போறா, அவங்க வரமாட்டாங்க, இவங்க வரமாட்டாங்க, அப்படி இப்படின்ட்டு நம்மளை பத்தி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதுனா நமக்கு புதுசா என்ன? 30 வருஷமா நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதுவும் இந்த படை, நம்மளுடைய இந்த டிவிகே படை, நட்பு சக்தி இருந்தாலும் இல்லனாலும் தனியாவும் நின்று கெத்தா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை. கூட்டணி இல்லாவிட்டாலும் தனித்து நின்று தேர்தலை சந்திக்க தயாராகிவிட்டாரா விஜய் என்ற கேள்வியையும் இது எழுப்பியுள்ளது. அதோடு தீய சக்தி, ஊழல் கட்சி என குறிப்பிட்டு பேசிய விஜய், தமிழ்நாட்டை முன்பு ஆட்சி செய்தவர்களும் இப்போது ஆட்சி செய்பவர்களும் பாஜகவிற்கு அடிமைகளாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய வேஷம் கலைந்து விடக்கூடாது என்பதற்காக கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை வெளியிடுகிறார்கள் என பேசியிருக்கிறார். விஜயின் உரை குறித்து பத்திரிகையாளர் திரு பிரியனிடம் பேசினோம். அவர் குறிப்பிட்டதாவது, இல்ல, ஒரு 2 மாச காலமாக ஒரு சுழக்க நிலையில் இருந்த ஒரு தவிக மீண்டும் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதுக்கு 2 காரணம். ஒன்று விசில் சின்னம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது, ஒரு பெரிய உற்சாகத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் ரொம்ப நாள் கழிச்சு பேச வந்திருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். செயல் வீரர்கள்லாம் வந்திருக்கிறது தேர்தல் பணிக்கு தவிக ஆயத்தமாயிடுது அப்படின்ற ஒரு காமிக்கிற ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். இதில் இன்னைக்கு பேச்சில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆண்ட கட்சி, ஆள்கின்ற கட்சின்னு அதிமுக, திமுக ரெண்டுத்தையும் சமமா இறங்கி அடிக்கிறார். ரெண்டுத்தையும் ஊழல் சொல்றார். ரெண்டுமே பாஜகவோட தொடர்பில் இருக்குது. ஒன்று நேரடியா தொடர்பு இருக்கு, ஒன்று மறைமுகமா தொடர்பு இருக்குன்றார். இந்த 2 சக்தியை மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்றார். ஒரு அண்ணா ஆரம்பிச்ச கட்சி அண்ணாவை மறந்துட்டாங்க, அண்ணா பேர்ல இருக்கிற கட்சியும் அண்ணாவை மறந்துடுது அப்படின்றாரு. ஸோ இந்த மாதிரி 2 கட்சியும் இறங்கி அடிக்கிறார். இதுவரையும் 2 கட்சி இந்த மாதிரி ஈக்குவலா இறங்கி அடிச்சது இல்லை. இப்பதான் முதல் தடவையா அதிமுகவை பத்தி கொஞ்ச நாள் ரொம்ப சைலண்டா அடக்கியே வாசிச்சிருந்தாங்க தவிகால. இன்னைக்கு ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி அப்படின்ற முறையில 2த்தையும் இறங்கி அடிக்கிற லெவல்ல போயிட்டாங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவாது. அதாவது திமுக, அதிமுக இரண்டையும் பிடிக்காதவங்க, இரண்டு ஆட்சிகளின் மீதும் தலிப்பில் இருப்பவர்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அவர்கள் ரசிகர்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அதை ஒரிஜினல் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிமுக அமைச்சர்கள் வீட்லயோ, அதிமுக முன்னாள் அமைச்சர்களோ இல்ல திமுக இன்னாள் அமைச்சர்களோ அவங்க வீட்லயே எங்க ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல, சிபிஐக்குள்ளேயே எங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க, தேர்தல் கமிஷனுக்குள்ளேயே எங்களுக்கு எங்க ஆட்கள் இருக்காங்க, விஜயுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்கன்ற மாதிரி பேசுறாங்க அவங்க. ஆக்சுவலா அது மட்டும் இல்ல, கூட்டணி இல்லாட்டியும் பரவாயில்ல, தனியா நிக்கிறதுக்கு தயார்னு சொல்லிட்டு ஒற்றுமைக்கான உறுதிமொழி எடுக்கிறாங்க. அங்கதான் முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிமுக நிர்வாகிகள் போட்ட விஷயத்துல கீழ்மட்டத்துல பலவிதமான அதிருப்திகள் இருக்கிறதுனாலதான் அந்த உறுதிமொழிகள்லாம் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம்.
ஸோ இந்த ஜனநாயக போர் என்று சொல்லி துவங்கிய இந்த விஷயம் வந்து தாவேக்கா 2 மாத காலமாக சைலண்டா ஏன் இருந்ததுன்னா, விஜய் அவர்கள் வந்து வாக்குச்சாவடி அளவில் வந்து ஆபீஸ் பேரர்ஸ் எல்லாம் போட்டாரு, நிர்வாகிகளை போட்டாரு, அதுல ரொம்ப பிஸியா இருந்தாரு அப்படின்னு ஆதவர்ஜினா சொல்றாரு. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது. ஆனா பாஜகவை நாங்கள் கொள்கை ரீதியாக எதிர்ப்போம். நீட் போன்ற விஷயங்கள், ஜிஎஸ்டி போன்ற விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நாங்கள் கண்டிப்பாக எதிர்ப்போம் அப்படின்ற ஒரு விஷயம், ஹிந்தி திணிப்பு போன்ற விஷயங்கள், அதுல வந்து பாஜக எதிர்ப்போமே தவிர எல்லாத்தையும் நாங்கள் எதிர்த்திருக்க மாட்டோம். கொள்கை ரீதியாக கண்டிப்பா எதிர்ப்போன்றது மட்டுமல்லாம இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்றது மட்டும் இல்ல, ஏற்கனவே ஆண்ட கட்சியும் வந்து ஊழல் கட்சி, அதாவது திமுகவை பொறுத்த மட்டும் தீய சக்தின்னு அவர் ரெஃபர் பண்றாரு, அதிமுகவை வந்து ஊழல் சக்தின்னு ரெஃபர் பண்றாரு. ஸோ ரெண்டு கட்சியும் மீண்டும் ஆளக்கூடாதுன்னு அந்த அவங்களுடைய அந்த பிரச்சார போக்கு எப்படி இருக்குன்றத இந்த கூட்டம் நமக்கு காமிக்குது ஆக்சுவலா. ஸோ திமுக அதிமுக ரெண்டையும் ஈக்குவலா அடிக்கிற ஒரு விஷயத்துல அவங்க இறங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து அதிமுக வந்து ரொம்ப சைலண்டா டீல் பண்ணாங்க. அதிமுகவை ரொம்ப கொஞ்சம் லோ ப்ரொஃபைல்ல அவங்கள பத்தி அதிகமா பேசாத இருந்தாங்க. இப்போ வந்து ரெண்டுத்தையுமே ஈக்குவலா டீல் பண்ற ஒரு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ உங்க பிரச்சாரம் வந்து இந்த நோக்கத்துல தான் அமையுன்றது இன்னைக்கு கூட்டம் காமிக்கிறத பாக்குறோம் ஆக்சுவலா. விஜய் குறிப்பா பேசும்போது மக்களினுடைய நம்பிக்கை எங்க பக்கம் இருக்கு, என் மேல மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கறத திரும்ப திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காரு. இது எதன் அடிப்படையில விஜய் சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். விஜயனுடைய அந்த கணிப்பு வந்து சரியானதாக இருக்குமா, அது தேர்தல்ல ரிஃப்ளெக்ட் ஆகுமா? இல்ல, இது அவருடைய நம்பிக்கை. அப்படி அவர் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அப்படிதான் சொல்லணும், வேற எப்படியும் சொல்ல முடியாது. மக்கள் நம்ம அவர் புதுசா வந்திருக்காரு, அவர் செல்வாக்கு மிக்க நடிகரா இருக்காரு, அவருக்கு ஆதரவாளர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க, அவர் பேசுற கூட்டத்துக்கு லட்சக்கணக்கில் மக்கள் கூடுறாங்க. அந்த அடிப்படையில் அவர் வந்து மக்கள் என் மேல நம்பிக்கை வச்சிருக்காருன்னு சொல்றாரு. அது ஓட்டாக மாறுமானதான் இப்ப நம்ம எல்லாரும் முன்னாடி இருக்கிற கேள்வி. அதுக்குதான் வந்து ஒரு முஸ்லிம் வந்து வாக்குச்சாவடியில எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் சொல்றாரு. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ஆதரவாளரையும் ஓட்டா மாத்தணும், ஒவ்வொரு ரசிகர் ஓட்டையும் ஓட்டா மாத்தணும்ன்றதான் அவங்க பாயிண்டா இருக்கு. ஸோ அதனால வந்து அவர் எதிர்பார்ப்பு என்னன்னா, நமக்கு அவங்களுக்கு வர கூட்டம், அவங்க ரசிகர்கள் கூட்டம், இதெல்லாம் வச்சுட்டு மக்கள் நம்ம மேல நம்பிக்கையில் இருக்கான்னு சொல்றாங்க. அதை காமிக்க அது தெரிய, அது எப்ப தெரிய வரும்னா தேர்தல் வாக்குப்பதிவுக்கு அப்புறம் ஓட்டு எண்ணி முடிக்கும் போது தான் தெரிய வரும். இது அவருடைய நம்பிக்கையா தான் நான் பாக்குறேன். அந்த நம்பிக்கை வந்து இவருடைய பணிகள் காரணமாக அது இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்தப்படுமான்றத தேர்தல் முடிவுகள் தான் சொல்லணும் ஆக்சுவலா. எனக்கு அழுத்தம்லாம் இல்ல, அழுத்தம் இருக்கிறதாக வெளியெல்லாம் சொல்றாங்க, எனக்கு அழுத்தம் கிடையாது, அதுக்கெல்லாம் அடிபணிற ஆள் நான் கிடையாது அப்படின்னு வந்து விஜய் குறிப்பிடுறாரு. அழுத்தம் அப்படிங்கறத எதனுடைய அந்த அர்த்தத்தின் அடிப்படையில குறிப்பிடுறாரு? இல்ல, அவர் இந்த சிபிஐ என்கொயரிலாம் போயிட்டு வந்த பிறகு இந்த மாதிரியான ஒரு அழுத்தம், அதாவது வந்து அவரை எப்படியாவது கூட்டணிக்கு இழுக்கணும்னு ஒரு அழுத்தம் கொடுத்தாங்களா ஒருவேளை பாஜக தரப்புல இருந்துன்னு தெரியாது. அவர் அந்த அழுத்தத்தை சொல்றாரான்னு தெரியாது. பட் ஆனால் அந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கள் இருந்தது. அவர் வந்து பாஜக அணியில் அவர் இழுக்கிறதுக்கான முயற்சிகள் இறங்குறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இருந்தது. அவர் இப்போ அவர் சொல்றதை பார்த்தா அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு ஐடியாலாம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. பாஜகவுக்கு நேரடியா ஒரு அதிமுக அடிமையா இருக்கு, பாஜகவுக்கு மறைமுகமா திமுக அடிமையா இருக்குன்னு சொல்றது மூலமா பாஜகவையும் வந்து இன்டைரக்டா வந்து தாக்குறாருன்றதை நம்ம பார்க்கணும். இனிமே ஒரு பாஜகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் அந்த கூட்டணியில போறதுக்கான வாய்ப்புகள்லாம் எதுவும் கிடையாது. அதற்கான அழுத்தம் அவருக்கு கொடுக்கப்பட்டதா இல்ல, அவர் தனியா நிக்கணும், தனியா நின்று திமுகவோட வாக்கு பிரிக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணணும், மைனாரிட்டி ஓட்டை இழுக்கணும், தனியா நிக்கிறதே பெட்டர்னு பாஜக நினைக்கிறதான்னு தெரியாது. அதனால ஒரு விஷயம் என்னன்னா வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு இனிமேல் விஜய் போறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னு தான் என்னுடைய கருத்து. அந்த அழுத்தம் அவருக்கு கொடுக்கப்பட்டதா என்பது இன்னைக்கு அவர் பேசினாலே ஏதோ ஒரு அழுத்தம் அவருக்கு ஆளாயிருக்காருன்னு தான் தெரியுது ஆக்சுவலா. அதனாலதான் அழுத்தத்துக்கு ஆளாக மாட்டேன்னு சொல்றாரு.